வணக்கம் தலைவரே. தலைவரே கலெக்டர் ஆஃபீஸ் மீட்டிங் போயிட்டு வந்துடுறேன். ரொம்ப வெயில் நிக்காதடா, கருத்துற போறேன். தலைவருக்கு என் மேல ஒரு தனி பாசம். இதுக்கு மேல கருக்கிறதுக்கு என்னடா இருக்கு? தலைவர் போற வழி தானே 10வது வார்டு இருக்கு. ஆமாப்பா, நாமளும் அவர் கூட போய் இறங்கிடலாம். கந்தசாமி, பொட்டி பத்திரமா இருக்குல்ல? சேஃபா இருக்குங்க. சரி போ. மாட்டலாம்டா. 10 மணி வேணும் மட்டும். ஆமாங்க. வாங்க வாங்க வாங்க. தலைவரே 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 கேளு கேளு. போற வழி நாங்களே இறங்கிக்கிறோம். சரி உட்காருங்க. உட்கார் உட்கார் உட்கார். போ. எஸ்கேப் ஆயிட்டா. என்னாச்சு? தண்ணியை சிக்க மாட்டேங்களாண்டா. அண்ணலட்சுமி வந்துட்டேன் மாமா. மாமா மாமா வந்துட்டேன், கிளம்பணும்ல. மாமா கிளம்பட்டுமா? அப்படிதான். போயிட்டு வரட்டுமா? மாமா ஒரு நிமிஷம். என்னாச்சு? ஓ, ஓட எடுக்கத்தான் ஓடனியா? நேத்து ஓடி எடுத்துட்டு போக மறந்துட்டீங்க மாமா. ஆமா ஆமா ஆமா, பார்த்து பத்திரமாயுமா. சரிங்க மாமா. ஆமா, ஓட்ட கழட்டிட்டு வந்து 2 வாரம் ஆச்சே. ஓடுவாங்க, ஆள் வரல, வாடகையும் வரலையே. அதானே. நான் போய் நேர்ல பார்த்துட்டு வந்துடுறேன். பாத்து மாமா, பாத்து பக்குவமா ஹேண்டில் பண்ணுங்க. ஏமா, ஓடு உடஞ்சிருமா? இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம். ஐயோ, இது தெரியாம நான் ஓவர உழவிட்டேன். பார்த்து டீல் பண்றேமா. சரிங்க மாமா. காத்துக்காக ஜன்னலை மட்டும் திறக்காதம்மா. காத்து வாக்குல நெட்ல விட்டுருவாங்க. ஏ பெக்கர், டேய், நீங்க என்ன ஓட்ட பண்ணி வச்சுட்டு இருக்காங்க? இந்தா. இல்ல முதலாளி, வேணாம் முதலாளி, வேணாம் முதலாளி, இல்ல முதலாளி. ஏன் காசு வாங்காம ஓடுறான்? 10 ரூபா மிச்சம். வாடகை கொடுக்காம புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கு. வாடகை கொடுக்காமல் ஓனரை ஏமாற்றுவது எப்படிங்கிற புக்காக இருக்குமோ? டேய், வாடகை கொடுக்கலன்னு ஓட்டை கழட்டிட்டு போய் 1 வாரம் ஆச்சு. உன்னையும் காணும், வாடகையும் காணும். இங்கே வந்து பார்த்தா கால் மேலே கால் போட்டு ஆட்டிக்கிட்டு இருக்க. வாடகைங்கடா? வாடகை கொடுக்கறது இருக்கட்டும், நீங்க முதல்ல 500 ரூபா கொடுங்க. நான் உனக்கு இதுக்கிட்ட 500 ரூபா தரணும். அங்க பாருங்க, சொல்ல கேட்காம ஓட்டை கழட்டிட்டு போயிட்டீங்க. தகரம் வாங்கி லெவல் பண்ணி மாட்டின செலவு கணக்கு 500 ரூபா. அதை முதல்ல திரும்ப கொடுங்க. ஏண்டா வாடகை கேட்டால் நக்கலடா பண்ணுறீங்க? உங்களெல்லாம் என்ன பண்ணணும் தெரியுமாடா? ஓட எடுத்து நடுமண்டில. இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமத்தினால அரமட்டையை தப்பிச்சா. ஏய், காலாட்டாதடா. ஏய், ஓட முன்னால காலாட்டாதடா. அவன் ஆட்டுறதை நிறுத்த மாட்டாயா? நிறுத்த மாட்டான். ஐயோ, இதையும் சேர்த்து வச்சு ஆட்டு. என்னக்கா இன்னைக்கு எங்க வேலை? பஞ்சாயத்து போர்டு ஓரமா புல்லு செதுக்க போறோம். மாப்பிள 100 நாள் வேலைன்னு போக வேண்டியது, அங்க போய் மரத்தடியில தூங்க வேண்டியது. நம்மள மாதிரி 7 கழுத வயசாகியும் சம்பாதிக்க துப்பு இல்லாம இருக்கிறதுக்கு இது எவ்வளவோ மேலு. மாப்பிள டூர் வர பொம்பளை நம்மள காரி துப்பிட்டு போறோம். மாப்பிள நீ ஒன்றும் கவலைப்படாத, இதுக்கு ஒரு பஞ்சாயத்தை போடுறோம். ஆமா மாப்பிள. என்ன தம்பிகளா, டீ சாப்பிடுறீங்களா? 5 வீட்டுக்காரன் நீங்க வராம இப்படி. சரி, பசங்க என்ன கேட்காங்களோ எல்லாத்தையும் கூட டப்பு நான் தான். அடாடாடா, சப்ளை ஸ்டார்ட் பண்ணிட்டாளா? ஐயோ ஐயோ, எங்க இருந்து பார்த்தாலும் ஒரு டைப். அப்போ மல்லிகைப்பூ வர தூக்குது. ஐயோ 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 ஐயோ, அப்படியே வேஸ்ட் பண்ணாத. ஐயோ, இன்னைக்கு ஃபுல்லாக பார்த்துக்கலாம் உங்களுக்கு. கொடுத்துட்டியாம்மா? கொடுத்தாச்சு. உன் கணக்கு எவ்வளவோ அதை எடுத்துக்கிட்டு மீதி சில்லறைய கொடுமா. ஹலோ, 110 ரூபாய் நீங்க தான் தரணும். எதுக்கு? உங்க ஆளுங்க எல்லாத்தையும் காலி பண்ணாங்கல்ல, அதுக்கு. காலி பண்ணாங்களா? பின்ன கடைய பாருங்க, ஒரு பொருள் இல்ல. காலி பண்ண பாட்டு பாதியா கிடக்கு. நல்ல பரா குச்சி முட்டாய் வரைக்கும் சப்பிக்கிட்டு இருக்கானையா. என்ன பாக்குறீங்க? எல்லாத்தையும் காலி பண்ணிட்டானுங்களோ. இப்போ என்ன பண்ணு தெரியலையே. சமாளிப்போம். இந்த 10 ரூபாயை வர வச்சுக்கிட்டு 100 ரூபாயை அக்கௌண்ட்ல வச்சுக்க. சரி.
அதையும் சேச்சி 5 வீட்டுக்காரர் அக்கௌண்ட்ல 110 வச்சுக்கோ. இது எனக்கு சேர வேண்டிய 10 ரூபாய். அங்க வாங்க, இங்க வந்து என்ன முதலாளி, 4 பேருக்கு முன்னாடி நீங்க எனக்கு பிச்சை போட்டா தானே அது உங்களுக்கு பெருமை. யாரும் இல்லாத இடத்துல நான் பிச்சை எடுத்தா உங்க அருமை யாருக்கும் தெரியாம போயிடும். முதலாளி, உங்க மரியாதை எனக்கு ரொம்ப முக்கியம் முதலாளி. ஆமா ஆமா, 5 வீட்டுக்காரனா சும்மாவா? சேச்சி முட்டை போட்டா சாப்பிட்டதுல வயிறு டர் புர்ருன்னுது. 2 கவுளி சோடா மட்டும். பாட்டி பென்ஷன்ல ஆட்டிய போட்டது. மாப்பிள்ள எனக்கு ஒரு சோடா. நீ உடச்சுக்கிட்ட. ரொம்ப நன்றி 5 வீட்டுக்காரர். தலைவர், ஏண்டா நான் இந்த ஊருக்கு பஞ்சாயத்து தலைவரா இல்லை உனக்கு மட்டும் பஞ்சாயத்து தலைவரா? எதுக்குடா வந்த? பஞ்சாயத்தில் இல்லை தலைவரே, நம்ம பாஸ்கர் கனகாபிஷேகம் ஆல்பம் கொண்டு வந்தான். வர வழியில் அவன் பைக் பஞ்சர் ஆகி போச்சு, அதனால் நானே கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஓ, ஏமா தமிழ், அப்பா பாட்டியோட கனகாபிஷேக ஆல்பம் வந்திருக்கு, வந்து வாங்கிக்கமா. வரப்பா. குடுங்க. அப்பா சீக்கிரம் வாங்க பார்க்கலாம். தம்பி உள்ள போய் டிவியில் அந்த சீடி செட் பண்ணுங்க, நான் வந்து செக் அப்பா பண்ணி. வாங்கப்பா. உட்கார் உட்கார். சரிங்க. ஆன் பண்ணுமா. எல்லாம் விராட் கொடுத்த ஐடியா தாங்க. நம்ம ஊர் பஞ்சாயத்து தலைவர் வீட்டு ஃபங்க்ஷன், அதனால அவங்களுக்கு எல்லாம் பிடிக்கணும்னு விராட்டே சொந்தமா பாட்டு எழுதி பாடினதுங்க. ரொம்ப சந்தோஷம் தம்பி. வெளியில் யாராவது கேட்டாலும் நான் சொல்லி அனுப்புகிறேன். வரேங்க. சரி, போயிட்டு வரேங்க தலைவர். ஏம்மா நீ பார்த்துட்டு நான் ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். அப்படியா? பார்க்குறோம். சரி, நாமளும் பார்ப்போம். கட்டிக்கிட்ட கண்ணால ஒட்டிக்கிட்ட நெஞ்சால பார்க்கவே மாட்டேங்க. ஐயோ ஐயோ என் உசிரில் விளக்கேத்தி ஏலேலோ ஏலேலோ சொக்கட்டா விழியாலே சொக்கித்தா பூனே நீ சீமாலே வாசம் போலானேனே. பத்திரமா போயிடு. அசந்தா அத்துமீற பாக்குற பித்து குழியாக்குற ஊடுற ஒய்யார நடையால என்ன இன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல இறங்காம இங்க இறங்குறா? சரி, நாமளும் போவோம். விராட்டு, பிரம்மையா இருக்கும். டேய் ஒண்ணுதான்டா. என்னது டாவா? இப்படி முன்னாடியே போயிட்டு இருந்தா பின்னாடி எங்க அப்பா என்ன வேற யாருக்காவது கட்டி வச்சிருவாரு. எப்ப பாரு பார்த்துட்டே இருந்தா லவ் ஓகே ஆகாது. ஓப்பனா போல்டா லவ் சொல்லணும். இதுக்கு மேலேயும் உனக்கு தைரியம் வரும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. அதான் நானே வெக்கத்தை விட்டு சொல்றேன். ஐ லவ் யூ.
எல்லாம் பண்ணணும்ல. அவனே ஒன்றும் இல்லாத வெட்டி பையா. அவனை கேட்டா என்ன தலைவரா பண்ணுவான்? என்ன பாட்டி என்னப்பா சாப்பாடாச்சா? நான் வாங்கி வச்சிருந்த பென்ஷன் பணத்தையும் செலவு பண்ணிட்டேன். நீயும் வேலைக்கு போக மாட்டேங்கிற, நான் என்னடா பண்ணுவேன்? அதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது பாட்டி. போடா, போ. டேய் நாளைக்கே நான் செத்து போயிட்டா என்னை தூக்கி போட கூட காசு இல்லாம நிப்பேன். நீங்களே ஆரம்பிச்சு வைங்க தலைவரே. டேய் இனிமேலாவது வேலைக்கு போற வழியை பார்க்கலாம். இதை பாரு, இனிமேலாவது வெட்டி ஆபீஸரோட சேர்ந்து ஊரை சுத்தாம ஒழுக்கமா இருக்கிற வழியை பாரு. என்னாலும் முடிஞ்சது வச்சுக்குப்பா. உயிரோடு இருக்கும்போது உன்னால ஒரு வேளை சோறு கூட போட முடியல. கருப்பு இப்போ பார்த்தாலும் விராட் கூட சுற்றிட்டு இருந்த, இப்போ பாரு எல்லாருக்கிட்டையும் கையேந்த நிலைமை ஆகி போச்சு. நேரம் ஆயிட்டு இருக்குது, ஆக வேண்டிய வேலையை பாருங்கப்பா. தமிழ் ஏன் சொல்லலாம் தமிழ்? ஏய் என்னாச்சு, ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? சொல்லு. மனுஷனாடா நீ? நேற்று அவ்வளோ நடந்துச்சு, உனக்கு எதுவுமே தோணல? இல்லையே, நான் எல்லாத்தையும் கடைசி வரைக்கும் செஞ்சுட்டு தானே வந்தேன். அது மட்டும் போதுமா? நேற்று அங்கே அவ்வளோ பேர் அவ்வளோ சொன்னாங்க, அப்ப கூட உனக்கு எதுவும் தோணல? உனக்கு தோணாது, ஆனா எனக்கு தோணுச்சுடா. ஊருக்காரங்க கருப்பை பார்த்து சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உன்னை பார்த்து சொன்ன மாதிரி இருந்துச்சு. உன் கூட சேர்ந்துதான் கருப்பு கெட்டு போயிட்டான்னு எல்லாரும் சொன்னாங்க. உனக்கு அப்ப கூட உரைக்கல? அவங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி 100 500 கொடுத்தாங்க. ஏன் ஒரு பிச்சைக்காரன் கூட அவனால முடிஞ்சது கொடுத்தான். ஆனா உன்னால 10 ரூபா கூட உன் ஃப்ரெண்டுக்கு உதவி பண்ண முடியல. நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கும் நமக்கு பிறக்க போற குழந்தைக்கும் ஏதாவது ஆச்சுன்னா எங்களுக்கும் இதே நிலைமை தானே. என்னைக்காவது நம்ம எதிர்காலத்தை பத்தி யோசிச்சு பார்த்திருக்கியா? முதல்ல இதெல்லாம் யோசிச்சுட்டு வா, மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். தமிழ் நில்லு ஒரு நிமிஷம், நான் சொல்றதை கேளு.